என்கிட்ட எதையாவது மறைச்ச அப்படியே உன்னை அடிச்சு கீழே தூக்கி போட்டுருவேன். என்னக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வரிசையா போய் சொல்றா. இவ ஆஸ்பத்திரிக்கு போனேன்னு போய் சொன்னா, அப்பா அதை கேட்டதுக்கு சினிமாக்கு போனேன்னு போய் சொல்லிட்டா. உண்மையிலேயே என்ன பண்ணிருக்கா தெரியுமா? மாமா சொல்லிதான் எனக்கே தெரிஞ்சது. இவ அந்த இளங்கவ பார்க்க போயிருக்கா. ஏய், உண்மையை சொல்லு, அந்த இளங்கவ நீ லவ் பண்றியா? என்னடி விஜய், இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு புதுசா இருக்கே. யாருக்கும் வராது இந்த பைத்தியக்காரத்தனம் உனக்கு மட்டும் எங்க இருந்துடி வந்தது? ஏ விஜய், அவன் கூட இருந்த பழக்கம் எல்லாம் கட்டிடுச்சுன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய் தானா? லீலா, உனக்கு இத பத்தி தெரியுமா? அக்கா, அது இவளுக்கு அவன் மேல காதல் இருந்தது தெரியும். நான் அப்பவே இவளுக்கு அட்வைஸ் பண்ணேன். அவனை விட்டு ஒதுங்கிட்டேன்னு சொன்னா. ஆனா இப்போ என்ன விஜய் இது? லீலா சொல்லி கூடவா உனக்கு புரியல? ஏன் இப்படி புத்தி கேட்டு போய் இப்படி எல்லாம் பண்ற? இது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? அசிங்கமா இருக்கு விஜய், அவமானமா இருக்கு. அக்கா, காதலிக்கிறது அசிங்கமோ அவமானமோ இல்ல. நீங்க கோவத்துல பேசுறீங்க. இளங்கோ என்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்றாரு. நம்ம வீட்டோட மரியாதைக்கு கலங்க வர மாதிரி நான் யாரையும் காதலிக்கல. ஏன் இப்படி குறுக்குத்தனமா பேசுற? அவன் அவனை நிஜமா லவ் பண்றான். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குடி. என்னக்கா சொல்ற? போஸ் மாமா தான் அவனோட வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாரு. அவனோட பொண்டாட்டியும் குழந்தையும் பார்த்துட்டு ரொம்ப வேதனையோட என்கிட்ட வந்து சொன்னாரு. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன்.